கோத்தகிரியில் தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தோட்ட தொழிலாளர் பெண்கள் ஒன்று கூடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வை நடத்தினர். அப்போது தேயிலை தோட்டத்திற்குள் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை கூறினர். மேலும் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை கொடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கோத்தகிரி ஒன்றிய திமுக துணை செயலாளர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தோட்ட தொழிலாளர்களாக சேர்ந்து நாளைக்கு இன்றைக்கி எங்கள் காட்டில் கேக் வெட்டி எல்லாத்துக்கும் நாங்கள் ஐயா அவர்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறோம். எங்களுக்கு மாதம் இந்த மாதம் 5000 ரூபா லாஸ்ட் டே போட்டுக்காரு. பட் அதுக்கு பின்னால் எங்களுக்கு மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. பஸ் பேரே எங்களுக்கு இலவச மகளிர் கொடுக்குறாங்க. நிறைய இந்த மாதிரி பெனிஃபிட் எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் எப்போவும் ஐயா வழியில் தான் நடப்போம். ஐயாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மீண்டும் முதலமைச்சர். கோத்தகிரியில் தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தோட்ட தொழிலாளர் பெண்கள் ஒன்று கூடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வை நடத்தினர். அப்போது தேயிலை தோட்டத்திற்குள் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை கூறினர். மேலும் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை கொடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கோத்தகிரி ஒன்றிய திமுக துணை செயலாளர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தோட்ட தொழிலாளர்களாக சேர்ந்து நாளைக்கு இன்றைக்கி எங்கள் காட்டில் கேக் வெட்டி எல்லாத்துக்கும் நாங்கள் ஐயா அவர்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறோம். எங்களுக்கு மாதம் இந்த மாதம் 5000 ரூபா லாஸ்ட் டே போட்டுக்காரு. பட் அதுக்கு பின்னால் எங்களுக்கு மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. பஸ் பேரே எங்களுக்கு இலவச மகளிர் கொடுக்குறாங்க. நிறைய இந்த மாதிரி பெனிஃபிட் எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் எப்போவும் ஐயா வழியில் தான் நடப்போம். ஐயாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மீண்டும் முதலமைச்சர்.